எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் சாப்பிடாம இந்த முறை இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாமேன்னு தான் ப்ரெட்டு ரைஸு சேமியா வச்சு இந்த கீர் ரெடி பண்ணேன். இது உண்மையிலேயே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ரைஸு ப்ரெட் வச்சு தான் கீர் செய்ய போகிறோம். அரோமேட்டிக் ரைஸ் எது இருக்கோ வீட்டில் அதை எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸு, ஜீரா ரைஸு. ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டோம். இப்போ பாயில் பண்ணிக்கலாம். ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரைஸு இன்னும் கூட பாயில் ஆகட்டும். எப்படியும் நம்ம இதை ஸ்மாஷ் பண்ணணும். அதனால இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ரைஸ் நல்லா விதப்பிட்டோம். ரைஸ் இந்த அளவுக்கு குக் ஆனதும் நம்ம இதுலேயே ப்ரெட் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் ஆட் பண்ணுறேன். ரைஸோடு சேர்ந்து ப்ரெட்டும் குக் ஆகட்டும். ரைஸு ப்ரெட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது இது நம்ம ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அடிச்சுட்டு எடுத்துன்னு வரலாம். நம்ம குக் பண்ண ரைஸு ப்ரெட்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சுற்றுலேயே இது நல்லா ஃபைன் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆனதும் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் அளவு ஒரு கப்பில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அதே கீழே சேமியா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேமியா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. சேமியா நல்லா ஃப்ரை ஆகட்டும். கீழே சேமியா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ண சேமியாவிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். டாப்பிங் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அப்போ அது கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். பால் ஊற்றிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஏடோடு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால்லேயே சேமியா வேகணும். நல்லா வேகட்டும். நம்ம மில்கில் சேமியா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு வச்ச ரைஸு ப்ரெட்டு மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மாஷரில் கூட ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் ஒரு சுத்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவோட இது நல்லா பாயில் ஆகணும். கூடவே 200 கிராம் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உஷாராக மிக்ஸ் பண்ணணும். வெளியில் வந்துடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் நல்லா பாயில் ஆகட்டும். சிம்மில் வச்சுன்னு கிட்டே இருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம
நம்மளுக்கு ஸ்வீட்டு இந்த அளவுக்கு பாயில் ஆகிடுச்சு ஒரு 50%. இன்னும் 50% இது பாயில் ஆகணும். பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரை பண்ணி வச்சு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 50% இது பாயில் ஆகட்டும். இதில் நம்ம அரிசி, சேமியா, ப்ரெட்டு எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா க்ரீமியான மில்க்கும் போட்டிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ப்ளஸ் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்னா 1 டே பிஃபோரே நீங்கள் இது செய்து ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுடுங்க. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் திக்னஸ் பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. The halls with boughs of holly, fa la 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 la. 'Tis the season to be jolly, fa la 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 la. Don we now our gay apparel, fa la 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 la. Troll the ancient Yuletide carol, fa la 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 la. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சேமியா டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது நமக்கு நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ப்ரெட்டு ரைஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது நம்ம இப்போ உடனே சாப்பிட்றதில்ல, ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு 4 hours நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். 4 hours நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நம்ம இது 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுனா இருந்துச்சுன்னா 1 or 2 days பிஃபோர் கூட நீங்கள் செய்து வைக்கலாம். ஓகே, இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம செய்த ரைஸ் ப்ரெட் ஸ்வீட்டை சூப்பராக ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.